நேற்று தமிழகத்தினுடைய ஆளுநர் மாண்புமிகு ஆர்.என். ரவி அவர்கள் தேநீர் விருந்து கொடுக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்தார். ஆனால் திமுக சார்பாக யாரும் கலந்துக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் முன்னாடி வந்தது. அதன் பிறகு தமிழக அரசின் சார்பாக தமிழக முதலமைச்சரே கலந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லும் கலந்துக்கும் கொண்டார். அதுல மூத்த அமைச்சர்கள் பலரும் கலந்துக்கிட்டாங்க. இதுல பாஜகவினுடைய தமிழக தலைவர் அவர்களும் அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் சந்தித்து கொண்டு பேசியது என்ன பேசினாங்க அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ்லாம் வந்திருக்கு. அதை பற்றிய தகவல்களும் வந்திருக்கு. பாஜக திமுக கூட்டணி உருவாகுவதற்கான சூழல் உருவாகி இருப்பதாகவும் தோணுது. அதற்கான சில காரணங்களையும் நான் சொல்றேன். இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு அதிமுகவினுடைய அவசர செயற்குழு கூட்டம் கூடுது. இதுல ஒரு 2 அல்லது 3 தீர்மானங்கள் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை தாண்டி 3 நபர்களை அதிமுகவில் இணைப்பதற்கான கோரிக்கை அப்படிங்கிறது வைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இது வைக்கப்பட்டால் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தீர்க்கமான முடிவின் மூலமாக எந்த வகையில் இது எதிர்கொள்வது, அதுக்கு எப்படி செக் வைக்கிறது அப்படின்ற ஒரு வியூகத்தை அவர் வகுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதிமுகவில் இன்னைக்கு ஏதேனும் ஒரு முக்கியமான விஷயங்களோ அல்லது ஹெட்லைன்ஸ் நியூஸோ வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதை பத்தி நீங்க நம்ம பேசலாம். வணக்கம், நான் ராமகிருஷ்ணன். இது தமிழ் 3 டாட்ஸ். தேநீர் விருந்துக்காக மாண்புமிகு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் அழைப்பு விடுத்த பிறகு, முறையான அழைப்பு விடுத்த பிறகு, திமுகவினுடைய அமைப்புச் செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாங்க. அதுல திமுக இந்த தேநீர் விருந்தில் கலந்துக்காது, யாருமே கலந்துக்க மாட்டாங்க, புறக்கணிக்குது, காரணம் அப்படின்றதும் பல விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் தமிழக அரசின் சார்பாக கலந்து கொள்வது முடிவு பற்றி தமிழக முதலமைச்சர் சொல்வார் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் முன்வச்சாங்க. கடந்த ஆண்டும் இதே போல தேநீர் விருந்தை திமுக புறக்கணித்திருந்தது. ஸோ இந்த வருஷம் அவங்க புறக்கணிப்பாங்க அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு இருந்த நிலையில், அது ஒரு பெருசா பேசப்படாத நிலையில் பல பேர் வேற மாதிரியான கருத்துக்கள் முன் வச்சிருந்தாங்க. இருந்தாலும் தமிழகத்தில் நலன் கருதி கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் முதலமைச்சர் இந்த பார்ட்டியில் கலந்துக்க போறார் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. இதை நம்பி கூட்டணி கட்சிகள் எல்லாமே இந்த தேநீர் விருந்துக்கு போவதை புறக்கணித்தார்கள். இவங்க இப்படி ஒரு பிளான், அதாவது தமிழக அரசின் சார்பாக கலந்து கொள்வோம் என்றும் திமுக சார்பாக கலந்து கொள்ள மாட்டோம் என்றும் தெளிவாக ஒரு அறிக்கை முன்னாடி சொல்லியிருந்தா கூட்டணி கட்சிகளும் கலந்து கொண்டிருப்பார்களே. இப்ப கூட்டணி கட்சிகள் எல்லாம் பாஜகவுக்கு எதிராக நிற்கின்றனவோ, திமுக பாஜகவோடு இணங்கி போகிறதோ அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன் வச்ச முடியும்னா, இதற்கு மாண்புமிகு சபாநாயகர் அப்பா அவர்கள் கருத்தை முன் வச்சிருக்காரு. பேட்டியிலையுமே சொல்லியிருக்காரு. அதாவது ஆளுநரோடு தமிழக அரசுக்கு எந்த விதமான பிணக்கோ சண்டையோ அதெல்லாம் எதுவும் கிடையாது, கருத்து வேறுபாடு அது மட்டும்தான், மற்றபடி வேற ஒரு கருத்தியல் ரீதியான மோதல் தானே தவிர மற்றபடி சண்டை அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு கருத்து முன் வச்சிருக்கார். சமீப காலமாக திமுக அரசுக்கும் ஆளுநர் கவர்னர் ஆர்.என். ரவி அவர்களுக்குமான கருத்து மோதல், பேச்சு மோதல் அப்படிங்கிறது எந்த இடத்துலயுமே சமீபத்தில் எந்த இடத்துலயுமே இல்லை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல அரசியல் நோக்கர்களாக உற்று நோக்குறாங்க. இதை விட முத்தாய்ப்பான ஒரு விஷயம் நேத்தே நடந்திருக்கு. என்னன்னா, ஆளுநர் தேநீர் விருந்துக்கு அழைப்பு விடுத்திருக்காரு, முதலமைச்சர் கலந்துகிட்டாரு, மற்ற கூட்டணி கட்சிகள் போகல. இப்படி இருந்தாலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் நேத்து ஒரு பேட்டியில சொல்றாரு, தமிழகத்துக்கே ஆபத்து ஆளுநருடைய நாக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை நேற்று மீண்டும் பதிவு செய்திருக்கிறார். இது திமுகவினுடைய கூட்டணிக்குள் உள்ள விரிசலா அப்படின்ற கேள்வியை அரசியல் நோக்கர்களால் முன்வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, கூட்டணி கட்சிகள் எதுவுமே இல்லாம திமுக மட்டும் கலந்துக்குதே அப்படின்ற ஒரு பார்வையில் இந்த பார்வை முன்வைக்கப்படுது. உண்மையா இருக்குமா தெரியல. தேநீர் விருந்தில் கலந்துக்கிட்டவங்களுடைய அந்த இருக்கை அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர், அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா சபாநாயகர் அப்பாவு ஐயா அவர்கள் அமர்ந்தார். அதற்கு பக்கத்திலே மாண்புமிகு மூத்த அமைச்சர் துரைமுருகன் ஐயா அமர்ந்திருந்தார். அந்த பக்கம் அப்படியே, அதாவது முன் வரிசைக்கு பேரலாக அந்த பக்கம் இருக்கிற ஒரு பாக்ஸ், ஒரு இதில் 2வது வரிசையில் அமைச்சர்கள் எல்லாம் அமர வைக்கப்பட்டிருந்தாங்க. அதில் தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் எல்லாமே அமர வைக்கப்பட்டிருந்தாங்க. தங்கம் தென்னரசு ஐயா, ஏவா வேலு ஐயா மற்றும் எல்லாருமே அதில் அமைஞ்சிருந்தாங்க. அதில் இருக்கும்போது தான் பாஜகவினுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ட்ரி ஆனவுடன் எல்லோருக்குமே ஒரு மரபு ரீதியாக சபை நாகரீகம் கருதி, ஒரு விழா நாகரீகம் கருதி எல்லோருக்குமே வணக்கம் வச்சேன் அப்படின்னு சொல்லி வணக்கம் வச்சிருக்காரு. ஆனா பேசிட்டு இருக்கும்போது, அவர்கிட்ட வணக்கம் வச்சுட்டு இருக்கும்போது ஏவா வேலு ஐயா எழுந்திருச்சு போய் அவர்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கார். கையவே பிடிச்சி பேசிட்டு இருந்தார். இது இப்போது பேசு பொருளாகிறது. 2 நிமிடங்கள் ரகசியமாக பேசினார் தமிழக அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் பாஜக தலைவர் தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்களும் பேசினார். ரகசியமா பேசுறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லைங்க. பக்கத்திலே 2 அமைச்சர்கள் நின்றுட்டு இருக்காங்க. கூடவே பாஜகவினுடைய கரு நாகராஜன் அவர்கள் அவருமே நின்றுட்டு இருக்காரு. அவருமே தங்கம் தென்னரசு ஐயா கிட்ட விஷ் பண்றாரு, பேசுறாங்க. இவ்வளவு அருகருகில் இருந்து ரகசிய பேச்சு அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. 2வது, எவ்வளவு கருத்துக்களை வெளியிட்டு இருப்பாங்க, அதாவது திமுகவும் பாஜகவும் எவ்வளவு கருத்து, டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த அளவுக்கு
கருத்து மோதல் இருந்தாலும் சமீப காலமாக ஒரு இணக்கமான சூழல் வருதா? ஏன்னா ஆளுநருடைய தேநீர் விருந்து முதலமைச்சரே கலந்துகிறார். தமிழக அரசின் சார்பாக யாராவது மூத்த அமைச்சர்கள் போயிருக்கலாம், ஆனால் முதலமைச்சரே கலந்துகிட்டாரே அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை அரசியல் நோக்கர்களால் கவனம் பெற்றிருக்கு. இதே விழாவில் இன்னொரு ரோல தேமுதிகவினுடைய பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் சுதீஷ் 2 பேருமே அமர்ந்திருந்தாங்க. அவங்களுக்கு பக்கத்திலேயே ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் ஐயா அமர்ந்தார், முன்னாள் முதலமைச்சர் அமர்ந்தார். 2 பேருமே பேசிக்கிட்டாங்க அப்படின்றது அதுவும் ஒரு பேசுபொருளாகி இருக்கு. அதிமுகவின் சார்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார். ஒருவேளை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் ஓபிஎஸும் பேசியிருந்தால் இன்னைக்கு பத்திரிகைகளை தலைப்புச் செய்தியாக அதுதான் வந்திருக்கும். ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. இப்போ என்னன்னா, பாஜக அருகாமையிலிருந்து அதிமுக தூரம் சென்று விட்டது அப்படிங்கிறத இந்த நிகழ்வின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். பாஜகவின் சார்பாக 2 முன்னாள் அமைச்சர்கள் கலந்துட்டாங்க. ஆனா திமுகவின் சார்பாக முதலமைச்சர் இல்ல, தமிழக அரசின் சார்பாக முதலமைச்சரே கலந்து கொண்டிருக்கிறார். சோ திமுகவும் பாஜகவும் நெருங்குகிறது அப்படின்ற ஒரு பார்வையை தான் அரசியல் நோக்கர்கள் முன்வைக்கிறாங்க. திமுக தற்போது கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இது எல்லாமே இணக்கமா இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை இந்த இடத்துல எழ வேண்டிய நேரமா இருக்குமா அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படுது. ஏன் அப்படின்னா, சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய இடஒதுக்கீடு சம்பந்தமான ஒரு தீர்ப்பு, அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் வள்ளுவர் கோட்டத்தில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்றாரு. அந்த கூட்டத்தில் அவர் பேசினது பேசுபொருளாச்சு. அதாவது, ஒரு தலித் அவர்கள் இந்தியாவினுடைய எந்த மாநிலத்திலும் முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்பே இல்லை, மாயாவதி அவர்கள் வந்தது அப்படிங்கிறது ஒரு ஆக்சிடென்டலான சம்பவம் என்ற மாதிரி கருத்தை முன்வைச்சார். அதே கூட்டத்தில் இன்னொரு கருத்தையும் முன்வைக்கிறார். திமுக அரசு அப்படிங்கிறது நிரந்தரம் அல்ல, தமிழக அரசு அப்படிங்கிறது தான் நிரந்தரம் அப்படின்ற ஒரு சொல்லாடல அவர் பயன்படுத்தினாரு. இது அப்படியே எல்லோரும் கடந்து போயிட்டாங்களா அப்படின்றது தெரியல. அவர் எதற்காக அவர் சொன்னதுல அர்த்தம் இருக்கு. உண்மையிலேயே ஆட்சிகள் அப்படிங்கிறது, கட்சிகள் அப்படிங்கிறது மாறி மாறி வரும். ஆனால் தமிழக அரசு அப்படிங்கிறது நிலையா இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையில் அவர் முன்வச்சாலும், இருந்தாலும் கூட்டணியில் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு மேற்கோளை அவர் ஏன் காட்டினார் அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படுது. இதை ஒரு ஆதாரமா எடுத்துக்கிட்டு கூட்டணிக்குள்ள அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேக பார்வை முன்வைக்கிறாங்க. கூடவே இந்திய கம்யூனிஸ்டினுடைய அந்த முத்தரசன் தெரிவித்த கருத்து, திமுக டீ பார்ட்டில கலந்துக்குது. அதாவது திமுக தமிழக அரசு டீ பார்ட்டில கலந்து, அப்போது கூட ஆளுநரை தனிப்பட்ட முறையில் அவருடைய நாக்கு அப்படிங்கிறது அதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ற கருத்துக்கள் அப்படிங்கிறது திமுகவோடு இணக்கமாக, அதாவது கூட்டணியுடைய தலைமையோடு இணக்கமாக இல்லையா அப்படிங்கிற பார்வை முன்வைக்கப்படுது. இதே நிகழ்வு தான் டெல்லி செங்கோட்டையில் நடந்திருக்கு. அங்கை கொடியேற்றும் போது 5வது இடத்தில் ராகுல் காந்தி அமர வைக்கப்பட்டார். எதிர்க்கட்சி தலைவர் கேபினட் அந்தஸ்து அவருக்கு கொடுத்திருக்கணும். ஆனால் அதற்கு பாஜக சொல்லும் காரணங்கள், மத்திய அரசு சொல்லும் காரணங்கள் அப்படிங்கிறது ஏற்படுதையா இல்லை. ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றவர்களுக்காக நாங்கள் சீட்டு கொடுக்கறதுனால அது தள்ளி போயிடுச்சு என்ற ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க. ஆனால் அது தொடங்கும் போதே முதல்லயே இவருக்கு இருக்கை கொடுத்திருக்கலாமே அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இந்த அளவிற்கு அரசியல் நிகழ்வுகள் உற்று நோக்கப்படுது. திமுக காங்கிரஸ் கூட்டணி பற்றிய சந்தேகங்கள் வலுத்திருக்கு. தேநீர் விருந்துக்கு திமுகவினுடைய தலைவர் வந்ததை பத்தி பாஜகவினுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள்ட்ட அப்போதே செய்தியாளர்கள் கேள்வி அனுப்புறாங்க. இது ஒரு நாகரீகமான அரசியல் அப்படின்ற ஒரு பதிலை முன்வைக்கிறார். 2வது, அமைச்சர் ஏவா வேலு அவர்கள்ட்ட பேசுனதை பத்தியும் கேள்வி முன்வைக்கிறாங்க. இது ஒரு எங்க சண்டை போடணுமோ அங்க சண்டை போடணுங்க, சும்மா எல்லா இடலையும் பண்ண முடியுமா? மேடை நாகரிகம், சபை நாகரிகம், விழா நாகரிகம் அப்படின்றது இருக்குல்ல மாதிரி ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய 100வது நூற்றாண்டை முன்னிட்டு ஒரு சிறப்பு நாணயம் வெளியிடுறாங்க. உண்மையிலேயே இதற்கான அனுமதியை முந்தைய, அதாவது எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னாடியே தமிழக அரசு மத்திய அரசு கிட்ட அனுமதி கேட்குது. அவங்க திருப்பி அனுப்புறாங்க. அனுப்பும்போது என்னன்னா, இந்த காயினுடைய டிசைன் எந்த மாதிரி இருக்கணும், எவ்வளவு ரூபாய்க்கு நீங்க போடுறீங்க, அந்த காயின்ல என்னென்ன இடம் பெறணும், இது எல்லா விஷயங்களையுமே அவங்க கேட்கறாங்க. இதெல்லாம் இந்த கருத்து பரிமாற்றம் அப்படிங்கிறது உடனே ஃபோன் பண்ணி கேட்கறதுல இல்லை, ஒரு லெட்டர்லயோ இல்லை வேற மாதிரியோ இருக்கும். அதுக்கு நாட்கள் ஆயிருது. லோக்சபா எலெக்ஷனுடைய டேட்டும் வந்ததுனால அதற்கு அடுத்து எந்த கவர்மெண்ட் வருது அவங்க பார்த்துட்டோம் அப்படின்னு நினைச்சாங்களோ என்னமோ தெரியல, அவங்க அப்படியே கிடப்பில் போட்டாங்க. அதன் பிறகு வந்த பிறகும் கூட சில நாட்கள் இதற்கான கடித போக்குவரத்து என்னென்ன அப்படிங்கிறது நடந்ததாகவும், கொடுப்பாங்களா இல்லையா, ஏன்னா 2 பேருமே எதிரெதிர் கட்சிகளாக இருக்கிறதுனால அனுமதி அப்படிங்கிறது கிடைக்காது அப்படிங்கிறதுல ஒரு சில கருத்துக்கள் சொல்லப்பட்டது. ஆனால் திமுக எப்படியாவது கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கான இந்த சிறப்பை செஞ்சாகணும் அப்படிங்கிறதுல முனைப்பு காட்டி
இதை வென்றெடுத்து வந்திருக்காங்க, அனுமதியும் வாங்கிட்டாங்க. ஏன்னா மத்திய நிதி அமைச்சகம் வந்து RBI அந்த அளவுக்கு போய் தான் இது அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறனால சிறப்பு நாணயம் அப்படிங்கிறதும் முடிவாகி டிசைன்லாம் வந்து எல்லாமே வந்துருச்சு, எவ்வளவு ரூபாய்க்கு தான் வந்துருச்சு. இதற்குள்ள விழாவில் பங்கெடுத்துக் கொள்வதற்கான மத்திய அமைச்சரையும் அழைப்பு விடுத்திருக்காங்க. பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க. இதை பற்றி அண்ணாமலை அவர்களே பேசியிருக்கார். இது ஒரு நாகரிகமான ஒரு பேச்சு, கலைஞர் அவர்களுக்கான சிறப்பு அப்படிங்கிறதும் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை அவர் முன் வச்சிருக்கார். சோ இதன் மூலியமாகவும் திமுக பாஜக இணையதா அப்படின்ற ஒரு பார்வையை அரசியல் நோக்கர்கள் முன்வைக்கிறாங்க. திமுக பாஜக கூட்டணிக்கான காரணியாக இன்னொரு விஷயம் பார்க்கப்படுது, அது அதிமுக காங்கிரஸ் கூட்டணி. அதிமுக காங்கிரஸ் கிட்ட அணுகியதாகவும் கூட்டணிக்கான அணுகியதாகவும் சொல்லப்படுகிறது. இதுல நான் ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா அதிமுகவினுடைய தலைமை முன்னரே சொல்லியிருக்கு, எந்த தகவலையும் யூகத்தின் பேர்லையும் உங்களுடைய விருப்பப்படியும் நீங்க சொல்லக்கூடாது, தகவல் என்ன அப்படின்றத எங்க கிட்ட உறுதிப்படுத்திக்கிட்டு நீங்க வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து ஒரு மற்றவர்கள் மீது அவதூறு சொல்வதாகவோ அல்லது ஒரு தரம் குறைந்த விமர்சனமோ அல்ல, ஒரு அனுமானத்தை தான் நான் முன்வைக்கிறேன். பேச்சுக்கள் போய் கொண்டிருப்பதாக மறைமுகமான செய்திகள் வருகிறது, சில சோர்ஸ் மூலமா தகவல் வந்திருக்கு. காங்கிரஸோடு கூட்டணி வைப்பதற்காக அதிமுக விரும்புவதாகவும், நீங்க வந்தா மட்டும் போதும், கிட்டத்தட்ட சீட்டு முதற்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 50-60 சீட்டுகள் வரைக்கும் உங்களுக்கு தருவதற்கான, அதாவது காங்கிரசுக்கு அதிமுக கூட்டணியில் தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வருகின்றன. இதை தெரிந்து கொண்ட பாஜகவினுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் சமீபத்தில் மிக கடுமையான ஒரு பேச்சுக்களை சொல்லியிருந்தாரு. வேணும்னா அண்ணாமலை அவர்களுடைய பாஜக கூட்டணியில் அதிமுக வந்து இணைந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும் ஜெயலலிதா பற்றின சில கருத்துக்களையும் அவர் சொல்லியிருந்தாரு. ராஜேந்திர பாலாஜி, முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அவருமே ஒரு சிறப்பு செய்தியாக சொல்லியிருந்தார். 2500 ரூபாய் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையை முன்வைத்திருந்தார். ஸோ இந்த காங்கிரஸ் அதிமுகவினுடைய இணைப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறதும் நமக்கே தெரியும் போது அரசியலில் ஒரு கோலோச்சு கொண்டிருக்கிற ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். ஸோ அதனால பாஜகவிடமிருந்து அதிமுக நிச்சயமாக விலகி சென்று விட்டது அப்படிங்கிறத நம்பும்படியான தகவல்களாக இதை பார்க்கப்படுது. இதை தாண்டி 3 நபர்களை அதிமுகவில் இணைப்பது, அது யார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். டிடிவி தினகரன், சசிகலா மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஐயா. இந்த 3 பேரையும் அதிமுகவில் இணைப்பது அப்படிங்கிற குரல்கள் இன்னைக்கு நடக்க இருக்கக்கூடிய அவசர செயற்குழு கூட்டத்தில் எழலாம் அப்படிங்கிற பார்வை முன்வைக்கப்படுது. ஏன் அப்படின்னா சில தொண்டர்கள் யாராவது இந்த கோரிக்கை முன்வைப்பாங்க, இதை வைத்தா மட்டும்தான் அதிமுக பலமாக இருக்கும், வாக்குகள் பிரியாது, திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள், ஏற்கனவே பேசப்பட்ட விஷயங்களே மீண்டும் இந்த கூட்டத்தில் எழுப்பப்படும். இந்த மாதிரியான விஷயங்கள் முன்வைக்கப்பட்டால் இது வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும், அப்படியும் மீறி ஏதேனும் தொண்டர் கட்சியினுடைய நலன் கருதி எதிர்காலம் கருதி ஏதேனும் ஒரு ஆற்றாமையில் சொல்லிட்டார் அப்படின்னா அதற்கு பதில் கொடுப்பதற்காக அந்த கூட்டத்திலேயே அதிமுகவினுடைய தோல்விகளை பத்தி பேசாதீங்க, 2026 அதிமுகவினுடைய வெற்றியை பத்தி பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, மூன்றாவது இவங்கெல்லாம் செய்த துரோகங்கள் அதை பத்தி நீங்க பேசுங்க, அதை நீங்க மறக்காதீங்க அப்படின்ற மாதிரியான பதிலடி கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னும், இரண்டாவது இந்த 3 பேர் அதிமுகவில் இணைப்பதற்கான கோரிக்கை இனிமே எழவே கூடாது அப்படிங்கிற வகையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தப்படலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் எகிரி இருக்கு. 3 பேர் இணைப்பில் குறிப்பா முன்னாள் முதலமைச்சர் OPS ஐயா அவர்களை மட்டுமாவது அதிமுகவில் இணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்கள் கடந்த சில நாட்களாக எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை தொலைபேசியிலேயே தொடர்பு கொண்டு வலியுறுத்தி கேட்பதாகவும் தகவல்கள் சொல்கின்றன. நீ இருந்து பார்த்தையாப்பா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா இல்லையா, எனக்கு கிடைச்ச தகவலை நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட அந்த தேனி அந்த மாவட்டங்களில் நம்ம வாக்குகள் சிதறுவதும், ரெண்டாவது அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய முக்குளத்தூர் போன்ற சமுதாயத்தினுடைய வாக்குகளை ஒரு எதிர் திசையில் இல்லைன்னா நடுநிலையோடு இருந்து பார்ப்பதை நம்ம ஏன் அப்படின்ற மாதிரி விடணும் அப்படிங்கிற ஒரு இக்குக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவும் அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகிறார். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே நம்ம சொன்னதான் OPS ஐயா அவர்களுக்கு எந்த விதமான பதவியோ சீட்டோ வேண்டாம், அவரை சார்ந்திருப்பவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலுக்கான அந்த சீட்டை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற அளவுக்கு அவர் இறங்கி வந்திருக்கார். ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ரமைஸ் ரீதியில் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள்ட்ட பேசினாலும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எல்லா விஷயங்களையுமே கேட்டுக்கிட்டு எப்பையும் போல அவர் அந்த தெளிந்த நீரோடைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, தழும்பாத நீரோடை நிறைகுடம் போல அவர் அமைதியா கேட்டுட்டே தான் அமைதியாக தான் இருக்கிறாமா, எந்த விதமான ரியாக்ஷனும் காட்ட மாட்டேங்கிறாமா. அவருடைய பதில்களையும் செயல்களில் இருந்துமே தெரியுது, தெளிவாக இருக்காரு, யாரையும் சேர்ப்பதில்லை. ஆனால் 2026 வெற்றி அதிமுகவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுல
அவர் களம் கண்டு வருகிறார். இதை தாண்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள், நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் அவர்களோடு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைக்கான அழைப்பும் விடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கட்சியே ஆரம்பிக்கல, ரெஜிஸ்டரே பண்ணல, அதுக்குள்ளேயே அப்படி சொல்லி அவங்க உடனே கெத்தாயி பார்த்தியா எங்களுக்கு எவ்வளோ ஆஃபர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசிக்கிறதாகவும் தகவல் வருது. ஆனாலும் தங்கள் தரப்பு முயற்சியாக அதிமுக அவர்களுடைய கூட்டணிக்கான அழைப்பு தானே, இதில் என்ன இருக்கு, ஒரு முதன்முறையாக வருகிறார்கள், அவர்களை கூட்டணியில் சேர்த்துக்கணும், கூட்டணி பலமாக அமைக்கணும். கடந்த முறை தோல்விக்கான முக்கிய காரணமாக கூட்டணி பலமின்மை அப்படின்றது எல்லாராலும் சொல்லப்பட்டது. அதற்கான முயற்சிகளில் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஈடுபட்டு வருகிறார். யாரை வைத்து காய் நகர்த்தணும் அப்படின்றதும் அவர் செஞ்சுட்டு வர்றார். நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய அப்பாவோடு இணக்கமாக போய்விட்டதாகவும் தன்னுடைய அப்பா தரும் வியூகங்களையும் அவர் தரும் யோசனைகளையும் அவர் கேட்டு நடப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மாநாடு நடந்தால் தெரியும். அடுத்தடுத்த நகர்வுகள் வச்சு அவருடைய ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்ச பிறகுதான் அவர் என்ன முடிவெடுக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். எது எப்படி இருந்தாலும் அதிமுகவினுடைய 2026 தேர்தல் அப்படிங்கிறது, தேர்தல் களம் அப்படிங்கிறது உற்று நோக்கப்படுகிறது. ஆனால் அந்த இடத்துல திமுக பாஜக அப்படிங்கிறது உருவாகுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அதற்கான உண்மையான காரணிகளும் உங்கள் முன்னாடி நான் வச்சிருக்கேன். இந்த காணொளி பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நேயர்களே. நன்றி.